ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டுருப்பாங்க. நிலாவும் பாண்டியனும் சேரனுக்கு கால் பண்ணி எங்கண்ணா இருக்கிற, ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி தான் கேட்கும்போது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். இவங்க கால் பண்ணி அண்ணா எங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சைட்டில் தான் இருக்கிறேன், நான் என்ன கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்கே கிளம்பணும் அப்படின்னு கேட்பார். இன்னும் எங்கே கிளம்பணும், பல்லவன் தான் அவ்வளோ காலையில் அத்தனை வாட்டி சொல்லிட்டு வந்தான்ல, காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்றைக்கி மெடல்லாம் தராங்க, உன்னை வர சொல்லி சொன்னான்ல, நீ கிளம்ப வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் கேட்பார். நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொன்னதுக்கு நிலா கேட்பாங்க, என்ன சொல்கிறாரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டதுக்கு, நான் எதுக்கு கிளம்பணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ கொடு என்கிட்ட, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வாங்கி பேசுவாங்க. என்னென்ன கிளம்பிட்டீங்களா, அவன் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தான், இன்னும் கிளம்பாத உக்காண்டுருக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நான் எதுக்குப்பா வரணும் அப்படின்ற மாதிரி தான் சேரன் கேட்பார். நிலா சொல்லுவாங்க, எதுக்கு வரணுமா, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், சும்மா அது ரொம்ப பிகு பண்ணாதீங்க, நான் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம், அவன் பண்ண தப்புனாலும் எத்தனை நாளைக்கு அவங்ககிட்ட பேசாத இருப்பீங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஃபோனை வச்சுருவாங்க. அவர் சேரன் நிலா நிலான்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. உடனே அனீஷ் பார்த்துட்டு இவர் சேரன்கிட்ட கேட்பார், என்னாச்சு பையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி நிலா கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, காலேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொண்டு வந்து வச்சிங்க, அதை போட்டுக்கிட்டு கிளம்புங்க, நான் சைட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்லுவார். அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டரில் இருக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர் பல்லவன் கேட்பார், அண்ணா இன்னும் வரவே இல்லையே, ப்ரைஸும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு தாண்டா கொடுத்துட்டுருக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் லாஸ்ட்டாக தாண்டா கொடுப்பாங்க, அதுக்குள்ளே அண்ணா வந்துடுவார், நீ கவலைப்படாத இரு அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. உடனே இல்லை இப்போ கொடுத்தே கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட போகிறாங்க, இன்னும் அண்ணா வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் கேட்பார். உடனே சோழன் அதெல்லாம் வந்துடுவாருடா, வெயிட் பண்ணுடா, அப்புறம் இங்கே சீஃப் கெஸ்ட்லாம் பார்த்தோன்னா சினிமா ஆக்டர்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, உங்கள் காலேஜில் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டதுக்கு, பல்லவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே மாட்டார், அப்படியே அமைதியாகவே உட்காந்துருப்பார். நிலா ஏங்க கம்முன்னு உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு பேராக கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பல்லவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பாண்டியனும் சோழனும் டே நீ உனக்கு தாண்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் போடா அப்படின்ற மாதிரி தான் கைத்தட்டி அவரை அமுச்சு விடுவாங்க. இவர் போய் வாங்கிட்டு வருவார். அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் பல்லவன் தான் வாங்கியிருப்பார். 2 ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவராக போயிட்டு வாங்கிட்டு வருவார். இப்பயும் வரவே இல்லையே, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தா கூட அண்ணன் இப்படி என்கிட்ட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் பல்லவன் சொல்லுவார். அதுக்கு உடனே சோழன் என்ன சொல்லுவார், ஏதாவது வேலையாக இருக்கும், அதனால தான் வராத இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, இப்பயும் வரலன்னா அப்போ எப்போ தான் என்கிட்ட பேசுவார் அண்ணி அப்படின்ற மாதிரி தான் அவங்களையும் பார்த்து கேட்பாங்க. இவர் கம்முனே இருப்பார். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரைஸும் நீங்கள் தான் வாங்கியிருக்கிறீங்க, அதனால் இங்கே இருந்து மொத்தமாக நீங்களே வாங்கிட்டு போயிடுங்க, அதனால் அங்கேயே நின்று எல்லா மெடல்ஸுமே வாங்கிடுவார். அதனால எல்லாருமே கைத்தட்டி விசில் அடிப்பாங்க. இவர் சோழனும் விசில் அடிப்பாங்க. உடனே நிலா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த ப்ரைஸ் அவனே வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ அடிங்க விசில் அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. அப்புறம் விசில் அடிப்பார் சோழன். அப்புறம் கைத்தட்டி எல்லா ப்ரைஸுமே வாங்கிட்டு, எனக்கு ஒரு ஸ்பீச் கொடுங்க, இவ்வளோ ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கிறீங்கன்னா ஃபேஷனாக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும், அதனால் 2 வேர்ட்ஸ் நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே மேடையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இவர் மைக்கு வாங்கிட்டு அமைதியாகவே நின்றுட்டு வாசப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். இவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அமைதியாகிடுவாங்க. அவங்களும் வாசப்படியை பார்ப்பாங்க, வரவே இல்லை சேரன் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த மொமெண்ட்டை ஃபுல்லாகவே மொத்த கப்புமே இவரது தான், அதனால் இந்த கப்பை கொடுத்து பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு காலேஜ் சேர்மனை கூப்பிட்டு வச்சு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் தான் சேரன் உள்ளே என்ட்ரி
ஆகுவார். அப்போ கிளாப் தட்டுவார் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் திரும்பி ப்ரைஸ் வாங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது சேரன் வந்து நின்றுருப்பார். உடனே 2 வேர்ட்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் தான் வந்து பேச ஆரம்பிப்பார். எனக்கு வந்து அண்ணா, அப்பா, அம்மா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் தான். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசாதவே இருந்தார். அவரை பெருமைப்படுத்தும் வகையில் தான் வந்து நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே கலந்துக்கிட்டேன். அத்தனை ப்ரைஸும் அத்தனை மொமெண்ட்டுமே எங்கள் அண்ணனுக்கு தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பா அம்மாவை விட நான் அண்ணனை பார்த்து தான் அதிகமாக வளர்ந்தேன். அண்ணன் தான் வந்து எனக்கு சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் கொண்டு வந்து சோறு ஊட்டி விடுவாங்க. எல்லாருக்கும் அம்மா கொண்டு வந்து ஊட்டி விடுவாங்க. ஆனால் எனக்கு அண்ணன் தான் வந்தார். எங்கள் அண்ணனுங்க இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு அண்ணன் வந்து அப்பா அம்மா எல்லாமே அவர் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து பேசுவார். இதெல்லாம் பார்த்து கேட்டு அழுதுகிட்டே நிற்பார் சேரன் வந்து. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக அப்புறம் கிளாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேரனும் வந்து கிளாப் பண்ணுவார். இந்த ப்ரைஸை வந்து இவர் எங்கள் அண்ணன் அங்கே நிற்கிறாரு இல்லைங்களா, அவர் தான் எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணனை மேடை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போயிட்டு நேராக சேரனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைப்பார். அதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற மீதி பேலன்ஸ் அண்ணனையும் நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாண்டியன் அண்ணா, சோழன் அண்ணா மேலே வாங்க, அண்ணி மேலே வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். சொல்லிவிட்டு நான் இந்த ப்ரைஸை வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஒரு மெடல், அப்புறம் சோழன், பாண்டியன் அம்மாவாக இருந்து என்னை அண்ணி பத்திரமா பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மெடல்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போடுவாங்க. சேரன் வந்து பல்லவன் அப்படியே கட்டி பிடிப்பார். அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே எங்கள் அண்ணன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து பேசிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. பல்லவா சூப்பர்டா, பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே வின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சேரன் கேட்டதுக்கு நீ என்கிட்ட பேசினதே அது போதும்ண்ணே அப்படின்ற மாதிரி தான் என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் பல்லவன். அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் அவனை மன்னிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். உடனே அங்கேருந்து வீட்டுக்கு தான் கிளம்பி போவாங்க. போயிட்டு எல்லாருமே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் பல்லவனை நிற்க வச்சுட்டு எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ சின்ன பையன், ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணி ஒரு பெருமைப்பட வச்சுருக்கிறேன்னா பெரிய விஷயந்தான். இப்போ தான் பொறுப்பாக நடந்துக்கிற, இனி அதே மாதிரி ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். சரிண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் சேரன் விஷயத்தை தான் வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா ஓரளவுக்கு வந்து ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிட்டு வருது. இப்போ வந்து சேரனுக்கு வந்து தான் இப்போ கல்யாணம் பண்ணுற ஒரு எபிசோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா சந்தா வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போது நம்ம அவ்வளோ நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கல்யாணத்தை பற்றி பேசி முடிவு பண்ணி நம்ம சின்னதாக கோவிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வீட்டில் பேசுவாங்க. இப்போ இவர் சேரனும் வந்து ஒத்துக்குவார். ஏன்னா சோழனும் நிலாவும் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபேமிலியில் ரன் பண்ணுற அளவுக்கு அவங்க மூவ் ஆகிட்டு போகிறாங்க. பல்லவனும் வந்து ஒரு பொறுப்பாக வந்துட்டார். இனி வந்து அவர் ஒழுங்காக படிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து சேரனுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாண்டியனுக்கு வந்து கல்யாணம் பண்ணாது இருக்குது. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணாதான் அவன் கல்யாணம் பண்ணுவான்றதுனால சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் சந்தா வீட்டில் பேசிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாள் ஃபிக்ஸ் பண்ணி கோவிலில் போயிட்டு சிம்பிளாக கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு சேரனும் சரிப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போது அடுத்த வாரம் ஃபுல்லாகவே சேரன் கல்யாணத்தை பற்றி தான் வந்து முடிவெடுப்பாங்க. எப்படி சந்தாவுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். எப்படி எடுத்து போகிறாங்கன்றது